எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தி. இன்றைக்கி என்னென்னா, இந்த ரீசெண்டாக இப்போது ரிதன்யா பொண்ணு இறந்தா பார்த்தீங்களா, அவளை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுதா. அவளுடைய கல்யாண வீடியோ எல்லாமே நான் யூடியூப்பில் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு 2 டேஸ் கழித்து போய் பார்த்தா திரும்ப அதை டிலீட் பண்ணியிருக்காங்க. சரியா, அவங்க அப்பா குறைஞ்சது ஒரு 5 கோடி ரூபாயாவது செலவு பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 65 லட்ச ரூபா கார் வேறு கொடுத்துருக்காங்க. சரியா, ரொம்ப ஹாப்பியாக கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு எவ்வளவோ நல்லா பண்ணி செம்மையாக மேரேஜ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆசைகளோடும் கனவுகளோடும் போன அவளுடைய லைஃபு இப்படி ஆயிட்டு. ஆனால் அங்கே எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அந்த 15 டேஸ்க்குள்ளே என்ன நடந்தாலும் அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம், அம்மா இந்த மாதிரி நடக்கு, அப்பா இந்த மாதிரி நடக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம பொண்ணுங்களை நிறைய ஆசைகளோட கனவுகளோட ஒரு வீட்டுக்கு நம்ம அனுப்பி வைக்கோம் அப்படின்னா அந்த பிள்ளை நல்லா வாழுது, அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தான் நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த பொண்ணு இறந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். சொல்லப்போனால் அந்த உயிரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஒரு உயிரை கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ ஆனால் மக்களே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எல்லா பைசா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுங்க, எல்லாம் சொல்லுங்கள். ஆனால் உனக்காண்டிதமாக நான் இருக்கேன், உனக்காண்டிதமாக இந்த அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், நான் அப்பா அம்மா சொல்லுங்கள், நான் இருக்கேன், என்ன கஷ்டம்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க. தைரியமாக எதிர்த்து பேசுகிறதுக்கு, எதிர்த்து நிற்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. இனிமேல் இந்த ரிதன்யா பொண்ணு மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது இந்த உலகத்தில். நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அம்மா அந்த மாதிரி நடந்தால் நீ என்கிட்ட சொல்லு, நான் உன்னையே பார்த்துக்கிடுதேன், சரியா, நான் நிற்பேன் அந்த இடத்துல அப்படின்னு ஒரு ஆள் நீங்கள் சொல்லிட்டேங்க அப்படின்னா இந்த பொண்ணு மாதிரி யாருமே முடிவு எடுக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப தைரியமான பொண்ணாக தான் இருந்திருக்கா. இருந்தாலும் அவளுடைய சூழ்நிலைகள் அவளுடைய மனதை எப்படி மாற்றுச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை. ஆனால் அந்த ரிதன்யா பொண்ணை இந்த மாதிரி படுத்துகிறவங்களுக்கு சரியான தண்டனை கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக கொடுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே யார் வருதுக்கு யாருக்கும் ரைட்ஸு கிடையாது. ஆனால் அவன் மாமனார் நிறைய வேலை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நான் பார்த்தேன். அவங்க அம்மா கண்ணீரோடையும் அப்படி அழுகையோடையும் அப்படி பார்க்கும்போது மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க, என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் இருக்கேம்மா, நம்ம அண்ணன் இருக்காம்மா, நம்ம தம்பி இருக்காம்மா அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடித்து நல்லபடியாக வழி அனுப்பி வைங்க. ஆனால் ஏத்தால இருக்கவன் எப்படி